செடியாய வல்வனிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்றவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் சப்தமி திதி. இன்றைய சப்தமி திதி காலை 7:19 வரை இருக்கிறது. அதன் பிறகு அஷ்டம் திதி வருகிறது. ஆக இன்றைய தினம் காலை 7:19 முதல் அஷ்டம் திதி ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு இன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். பூசம் நட்சத்திரம் பகல் 12:53 வரை. அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். கண்டம் நாமியுகம் வணிசேகனம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. பூசமும் ஆயில்யமும் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகின்ற தினம் நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. பொதுவாக சூரிய உதயத்தில் ஞாயிற்றுக்கிழமை சப்தமியும் சேர்ந்தால் பானு சப்தமி என்று கூறுவார்கள். அதுவும் வளர்பிரலை சேர்ந்தால் விஜய சப்தமி என்று கூறுவார்கள். ஆகவே இன்றைய தினம் காலை 7:19 வரை சப்தமி இருக்கின்ற நேரம் வரை நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் பிறகு அஷ்டமி வந்தாலும் தோஷம் கிடையாது. அஷ்டமிக்கு 12 மணிக்கு மேல் தோஷம் கிடையாது. ஆக 12 மணிக்கு மேலும் நீங்கள் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் துர்கா அஷ்டமி. துர்கை அம்மனுக்கு மாலையிலே ராகு காலத்திலே தீபம் வைப்பதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. இன்றைய தினம் பகல் 1:18 பிறகு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. பொதுவாக அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தாலே எந்த சுபகாரம் செய்யக்கூடாது என்று சிலர் நினைக்கிறார்கள். அப்படி கிடையாது. அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த பிறகு வீடு கூரை போடக்கூடாது என்று இருக்கிறது. கிரகப்பிரவேசம் செய்வது நல்லது அல்ல என்று இருக்கிறது. அதுவும் அக்னி நட்சத்திரத்திலே மிகவும் தோஷமான நேரம் என்றால் கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரியன் பிரவேசம் செய்கின்ற அந்த காலம்தான். ஆக முதல் 7 நாட்களுக்கு எந்த தோஷமும் ஏற்படுத்தாது. அவசியம் நல்ல காரியங்கள் தாராளமாக செய்யலாம். அந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது மே மாதம் 12ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரத்தில் செல்கிறார். மே 11 பிற்பகலுக்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரம் செல்கிறார். ஆகவே மே 11ஆம் தேதி பிற்பகலுக்கு பிறகு ஒரு 16 நாட்களுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. சுபகாரியங்கள் என்றால் அந்த காலகட்டத்தில் வீடு கிரகப்பிரவேசம் போன்ற காரியங்கள் தான் செய்யக்கூடாது. தவிர குழந்தைகளை செய்யக்கூடிய நாமகரணம், அன்னப்பிராசனம், தொட்டில குழந்தைகளை இடுதல், அதன் பிறகு பெயர் வைத்தல், அதன் பிறகு திருமணம் செய்தல், திருமணத்துக்கான ஏற்பாடுகள் செய்தல், நிச்சயதார்த்தம் செய்தல், கூரைப்படு வாங்குதல் அனைத்தும் இந்த அக்னி நட்சத்திரத்தில் செய்யலாம். இந்த அக்னி நட்சத்திர கூரை போடுதல் வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடாது. அதுவும் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த காரியங்களுக்கு தோஷம் கிடையாது. கிரகப்பிரவேசம் நிச்சயமாக செய்யக்கூடாது. அதை தவிர வேறு தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. ஆக குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய நாமகரணம், அன்னப்பிராசனம், முடியிறக்குதல் போன்ற அனைத்து காரியங்களும் செய்யலாம். அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை. நாளைய தினம் திங்கட்கிழமை விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் 22ஆம் தேதி மே 5/5/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று காலை 7:36 வரை அஷ்டமி திதி. அதன் பிறகு நாள் முழுதுமாக நவமி திதி. பொதுவாக நவமிக்கு சூரியன் அஸ்தமனமான பிறகு தோஷம் கிடையாது. திங்கட்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் பகல் 2:01 வரை ஆயில்யம் நட்சத்திரம். அதன் பிறகு மகம் நட்சத்திரம். விருத்தி நாமிகம் பவகரணம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமையும் ஆயில்யம் சேரும்போது சித்தியோகம், திங்கட்கிழமையும் மகம் சேரும்போது மரணயோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று பகல் 2:01 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவுக்கு முடிந்தவரை திங்கட்கிழமை சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். திங்கட்கிழமை செய்யக்கூடிய சுபகாரியங்கள் நல்லது செய்யாது என்றால் திதி நட்சத்திரம் இரண்டுமே சரியாக இல்லை. ஆகவே அன்றைய சுபகாரியங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை. விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி மே 6/5/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று நவமி திதி. அன்றைய நவமி திதி காலை 8:39 வரை இருக்கிறது. அதன் பிறகு தசமி திதி வருகிறது. செவ்வாய்க்கிழமை மகம் நட்சத்திரம் பகல் 3:52 வரை மகம் நட்சத்திரம். அதன் பிறகு பூர்வம் நட்சத்திரம். துருவம் நாம் யுகம் கௌளவகரணம் நேத்திரம் 2 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது.
மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே சித்தயோகமாக நாள் முழுதுமாக செவ்வாய்க்கிழமை இருக்கிறது. அன்றைய தினம் ஸ்ரீரங்கத்திலே ராம நவமியை கொண்டாடுவார்கள். பொதுவாக எல்லா கோயில்களிலும் சம்பிரதாயப்படி சைத்திர சுத்த நவமி என்று சொல்லக்கூடிய சித்திரை, அதாவது பங்குனி மாதம் அமாவாசைக்கு பிறகு சைத்திர மாதம் ஆரம்பித்து அங்கே நவமி திதி அன்று ராமநவமியை கொண்டாடினார்கள். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் மாத்திரம் சித்திரை மாதம்தான் ராமர் பிறந்தார் என்பதற்காகவும், சித்திரை மாதம் வளர்கின்ற வளர்பிறை நவமியில்தான் ராமர் பிறந்தார் என்பதற்காகவும், சித்திரை வளர்பிறை நவமியாக மே 6ஆம் தேதி இருப்பதனால் அன்றைய தினம் ஸ்ரீரங்கத்தில் ராமநவமி உற்சவத்தை கொண்டாடுவார்கள். நாமும் அன்றைய தினம் அந்த நாள், அதாவது பங்குனி மாதம் கொண்டாட முடியாதவர்கள் இன்றைய தினம் ராமநவமியை தாராளமாக கொண்டாடலாம். நிச்சயமாக ராமருடைய பேரொருள் நமக்கு கிடைக்கும். பித்ருபாலன வாக்கியத்தை முன்னின்று அவர் செய்தவர். ஆகவே அன்றைய தினம் ராமரை வணங்கினால் பித்ரு தோஷங்கள் விலகும். அன்றைய தினம் பகல் வரை விரதமிருந்து பகல் நேரத்திலே ராமருக்காக நைவேத்தியங்கள் செய்து ஒரு ராம பக்தரை வீட்டிற்கு வரவழைத்து அவருக்கு வஸ்திரதானம் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றால் ராமருடைய ஆசீர்வாதம் பெற்றதை போல அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் மூலமாக திலஹோமம் செய்த நல்ல பலன்கள் கிடைக்கும். ராமருடைய பேரொருள் நமக்கு கிடைக்கும். அன்றைய தினம் அவசியமாக நல்ல காரியங்களை காலை 8:39 பிறகு செய்யலாம். என்றால் 8:39 வரை நவமி இருக்கிறது. ஆக காலை 8:39 பிறகு செவ்வாய்க்கிழமை நல்ல காரியங்களை செய்யலாம். ஆபரேஷன் செய்தல், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குதல், மேலும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பார்வையிடுதல் போன்ற காரியங்களை செய்யலாம். அடுத்து புதன்கிழமை, விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் 24ஆம் தேதி மே 7/5/2025 புதன்கிழமை என்று பகல் 10:20 வரை தசமி திதி, அதன் பிறகு ஏகாதசி திதி. புதன்கிழமை பூரம் நட்சத்திரம் மாலை 6:17 வரை பூரம் நட்சத்திரம், அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம். வியாகாதனாம் யுகம், கரசை கிரணம், நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. பூரமும் உத்திரமும் புதன்கிழமை சேரும்போது அமிர்த யோகம். புதன்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு அமிர்த யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் வாசவி ஜெயந்தி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டு இருக்கும். அருகில் இருக்கின்ற கன்னிகா பரமேஸ்வரி கோயில்களுக்கு சென்று வாசவி அம்மனை தரிசனம் செய்வதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது. பொதுவாக செட்டியார்கள், தெலுங்கு பேசுகின்ற செட்டியார்கள், ஆரிய வைசிய செட்டியார்கள் அன்றைய தினம் கன்னிகா பரமேஸ்வரி கோயிலுக்கு சென்று வாசவி ஜெயந்தியை அவர்கள் கொண்டாடுவார்கள். அன்றைய தினம் பூரம் நட்சத்திரமாக இருப்பதனால் கிரக சாந்தி செய்வதற்கு மிக ஏற்ற தினம். உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரக தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். சித்திரம் எழுதுவதற்கு ஃப்ளக்ஸ் பேனர்கள் வைப்பதற்கு ஏற்ற தினம். விவசாயத்துக்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கு, வியாதிஸ்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதிஸ்தர்கள் குளிப்பதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் புதன்கிழமை ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை, விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 25ஆம் தேதி மே 8/5/2025 வியாழக்கிழமை என்று ஏகாதசி திதி. அன்றைய ஏகாதசி திதி பகல் 12:29 வரை இருக்குது. அதன் பிறகு துவாதசி திதி வருகிறது. வியாழக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் இரவு 9:06 வரை உத்திரம் நட்சத்திரம், அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம். ஹர்ஷ நாம் யுகம், பத்திரை கிரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. வியாழக்கிழமையும் உத்திரம் நட்சத்திரம் சேரும்போது மரண யோகம், வியாழக்கிழமையும் அஸ்தம் சேரும்போது சித்தியோகம். ஆகவே வியாழக்கிழமை என்று இரவு 9:06 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் ஏகாதசி திதி. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பேர் இருக்கிறது. அன்றைய ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி என்று கூறுவார்கள். அதாவது மோகத்தால் நாம் செய்த தவறுகள் மன்னிப்பதற்காக, மோகத்தால் நாம் செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தம் தேடுவதற்காக அன்றைய தினம் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு அவருடைய உயரத்திற்கு ஏற்றபடி பெரிய துளசி மாலை அணிவித்து அவரை வணங்கிவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக மோகத்தினால் நாம் செய்த தவறுகள் நீங்கி நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு மிக மிக சுபமான வாழ்க்கை அமையும். அன்றைய தினம் ஜீவவார ஏகாதசி, அதாவது வியாழக்கிழமை ஏகாதசி என்றால் ஜீவவார ஏகாதசி என்று கூறுவார்கள். மிகவும் உயிருள்ள ஏகாதசி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் மீனாட்சி கல்யாணம், மதுரையிலே மீனாட்சி கல்யாணம் அரங்கேறும். அன்றைய தினத்திலே மீனாட்சி கல்யாணத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். பெண்களுக்கு
நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்களுக்கும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு தாலி பாக்கியம் நன்றாக இருக்கும். பல வீடுகளிலே அன்றைய தினம் மீனாட்சிக்கு திருமணம் நடக்கும் போது, தாலி கட்டும் போது அவரவர்கள் திருமங்கலத்தை மாற்றிக்கொள்வார்கள். அதற்கும் மிக ஏற்ற தினமாக அன்றைய தினமே இருக்கிறது. அன்றைய தினம் வர்ணயோகமாக இருந்தாலும் மீனாட்சி கல்யாணம் நடக்கின்ற நாள். ஆகவே நேரில் சென்று மீனாட்சி தரிசனம் செய்பவர்களுக்கு அங்கே தாலியை மாற்றிக்கொள்வதற்கு தோஷம் கிடையாது. அன்றைய தினம் புதன் ஜெயந்தி, புத பகவான் அவதாரம் செய்த தினம், நவகிரகங்களே புதன் அவதாரம் செய்த தினமாக அன்றைய தினம் வியாழக்கிழமை இருப்பதனால் அன்றைய தினம் பெருமாள் கோயில்களுக்கு சென்று அல்லது நவகிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று நவகிரகத்தில் புத பகவானுக்கு பச்சை வஸ்திரத்தை அணிவித்து அதன் பிறகு புத பகவானுக்கு பச்சை மலர்களால், அதாவது துளசியாலோ அல்லது பச்சை மலர்கள் எதுவாக இருந்தாலும் சரி, மறிக்கொழுந்து என்று பச்சை மலர் கலரில் இருக்கும் மறிக்கொழுந்து மலராலோ அர்ச்சனை செய்து அதன் பிறகு புதனுக்கு 5 தீபங்கள் ஏற்றிவிட்டு வர வேண்டும். ஏற்றிய பிறகு அருகில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு என்றால் புதனுக்கு அதிதேவதை பெருமாளுக்கு வணங்கிவிட்டு வருவதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் புதன் ஜெயந்தியாக இருப்பதனால் ஐகிருவரை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அவ்வாறு செய்தால் புதனுடைய தோஷங்கள், உங்கள் ஜாதத்தில் புதனுடைய தோஷங்கள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக தீரும். மேலும் குழந்தைகள் நல்ல படிப்பறிவை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். அடுத்து வெள்ளிக்கிழமை, விசுவாச வருஷம் சித்திரை மாதம் 26ஆம் தேதி, மே 9/5/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று துவாதசி திதி. அன்றைய துவாதசி திதி பகல் 2:56 வரைக்கும். அதன் பிறகு திரோதசி திதி வருகிறது. அன்றைய தினம் ஹஸ்தம் நட்சத்திரம் இரவு 12:09 வரை ஹஸ்தம் நட்சத்திரம். அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம், வஜ்ரம் நாமயுகம், பாலவக்கரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் ஹஸ்த நட்சத்திரம் சேரும் போது அமிர்த யோகம், வெள்ளிக்கிழமையும் சித்திரையும் சேரும் போது சித்தியோகம். ஆகவே வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு போன்ற அனைத்தும் செய்வதற்கு சுபமூர்த்த தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் அக்னி நட்சத்திரமாக இருப்பதனாலும் முன் 7 நாட்கள் தோஷம் கிடையாது. ஆகவே தாராளமாக அன்றைய தினத்திலே நல்ல காரியங்கள் செய்யலாம். அன்றைய தினம் பரசுராம துவாதசி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் பரசுராமரை வணங்குவதற்கு ஏற்ற தினம். தேவப்பெருமாள் திருநட்சத்திரம். தேவப்பெருமாள் என்பவர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெருமாளுக்கு தேவப்பெருமாள் என்று கூறல். பெருமாளுடைய காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாளுடைய திருநட்சத்திரம். அன்றைய தினம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் கருவூரார் சித்தர் ஜெயந்தி. 18 சித்தர்கள் ஒருவர் கருவூரார் சித்தர். அவரை வணங்குவதற்கு, அவரை போற்றுவதற்கு அன்றைய தினம் மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினத்திலே நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். அன்றைய தினம் ஹஸ்தம் நட்சத்திரமாக இருப்பதனால் சீமந்தம், வளைகாப்பு செய்வதற்கு ஏற்ற தினம். பெயர் சுட்டு விழா என்று சொல்லக்கூடிய நாமகரணம் செய்வதற்கு ஏற்ற தினம். உபநயனம் என்று சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெறுவதற்கு ஏற்ற தினம். திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, சாஸ்திரத்தை அபியாசம் செய்து படிப்பதற்கு, கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, குளம் கிணறு வெட்டுவதற்கு, கிரகப்பிரவேசத்திற்கான ஆயத்தங்கள் செய்வதற்கு, ராஜ தரிசனம் செய்வதற்கு, அதாவது அரசியல்வாதிகளை தரிசித்து நம்முடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, மருந்துண்பதற்கு, ருது சாந்தி என்று சொல்லக்கூடிய சாந்தி, அதாவது பெண்கள் முதலாக ருது ஆகும்போது சில தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கெல்லாம் வெள்ளிக்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக, ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை, விசுவாச வருஷம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி, மே 10/5/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று திரோதசி திதி. அன்றைய திரோதசி திதி மாலை 5:30 வரை இருக்கிறது. அதன் பிறகு சௌர்தசி திதி. அன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இரவு 3:15 வரை சித்திரை நட்சத்திரம். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். சித்தி நாமிகம், தைத்துலாக்கணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. சித்திரையும் சனிக்கிழமை சேரும்போது மரணயோகம், சுவாதியும் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை என்று இரவு 3:15 வரை மரணயோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் சனி பிரதோஷமாக இருப்பதனால் அன்றைய தினத்திலே பிரதோஷ காலத்திலே சிவ வழிபாடு செய்தால், சிவபெருமானை தரிசனம் செய்து வந்தால் சனி தோஷங்கள் விலகும் என்றிருக்கிறது. அன்றைய தினம் சித்ரா தீர்த்தம். அன்றைய தினத்திலே சித்ரா தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அன்றைய தினத்திலே புனித நீராடுவதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் சின்னமஸ்தா ஜெயந்தி. எப்படி பெருமாளுக்கு 10 வடிவங்கள் இருக்கிறதோ அதை போலவே பராசக்திக்கு 10 வடிவங்கள் இருக்கிறது.
அந்த ஒரு வடிவம் சின்னமஸ்தா வடிவம். ஆகவே அன்றைய தினம் பராசக்தி கோயிலுக்கு சென்று அல்லது சிவபெருமான் கோயிலுக்கு சென்று அம்பாளுக்கு வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் தெய்வ பாகவதம் படிப்பதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் சின்னமஸ்தா அம்பாளை வழிபாடு செய்தால், வராக பெருமாளை வழிபாடு செய்தால் அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்த ராகு தோஷங்கள் விலகி, நாகதோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே அன்றைய தினம் சனிக்கிழமை என்று அம்பாளை வழிபாடு செய்வதற்கும் தேவ பகவாதம் படிப்பதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் மதுர கவி ஆழ்வார் அவதாரம் செய்த தினம். எல்லா பெருமாள் கோயிலும் மதுர கவி ஆழ்வாருக்கு ஆழ்வார சன்னிதியிலே ஒரு உற்சவம் நடக்கும். அன்றைய தினத்திலே ஆழ்வார்களை ஆராதனை செய்வதற்கு, முக்கியமாக மதுரகவி ஆழ்வாரை ஆராதனை செய்வதற்கு, அன்றைய தினம் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு, நம்மாழ்வாரை வழிபாடு செய்வதற்கெல்லாம் மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினத்திலே பெருமாள் கோயில்களில் சென்று வழிபாடு செய்து விட்டு வந்தால் தோஷங்கள் விலகும். இந்த வாரத்திலே சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் தனுசு, மகரம், கும்பம். இந்த 3 ராசிகள். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 3 சனிக்கிழமை காலை 6:37 முதல் மே 5 திங்கட்கிழமை பகல் 2 மணி 1 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 3 சனிக்கிழமை, மே 4 ஞாயிற்றுக்கிழமை, மே 5 திங்கட்கிழமை 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 5 திங்கட்கிழமை பகல் 2 மணி 1 நிமிடம் முதல் மே 7 புதன்கிழமை இரவு 12:57 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்கள் மே 6 செவ்வாய்க்கிழமை, மே 7 புதன்கிழமை ஆகிய 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அதன் பிறகு கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 7 புதன்கிழமை இரவு 12:57 முதல் மே 10 சனிக்கிழமை பகல் 1:42 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 8 வியாழக்கிழமை, மே 9 வெள்ளிக்கிழமை, மே 10 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினம். இந்த நாட்களில் நீங்கள் செய்த காரியங்கள், செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்தால் வெற்றி பெற முடியும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது இந்த சந்திராஷ்ட தினங்களிலே குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கிவிட்டு காரியங்கள் செய்தால் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வருகின்ற 14ஆம் தேதி, அதாவது மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கிறது. அந்த குரு பெயர்ச்சிக்கு அடியன் தலைமையிலே குரு பெயர்ச்சி யாகம், மகா யாகம் நடைபெற இருக்கிறது. அந்த மகா யாகம் சேலத்தில் மன்னார்பாளையம் பிரிவு ரோட்டில் இருக்கின்ற தசாவதார சீனிவாச பெருமாள் கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த கோயிலே நடைபெற இருக்கிறது. அந்த கோயிலில் பிரத்யங்கரா கோயிலும் இருக்கிறது பக்கத்திலேயே. அங்கே தான், அதற்கு பக்கத்தில் தான் நடைபெற இருக்கிறது. இந்த குரு பயிற்சியிலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த குரு பயிற்சியில கலந்து கொண்டால் பலவிதமான தோஷங்கள் விலகும். அந்த குரு பயிற்சியில் யாகத்தில் நேரடியாக உட்காருவதற்கு 2000 ரூபாய் தர வேண்டும். குரு கலசம் பெறுவதற்கு 1000 ரூபாய் தர வேண்டும். ஆனால் நேரடியாக உட்காருபவர்களுக்கு அவசியம் நேரில் வருவதுதான் சிறப்பானது. அல்லது உங்கள் பெயரில் சங்கல்பம் செய்து கொள்வதற்கு ஒரு நபருக்கு 100 ரூபாய் மாத்திரம் வைத்திருக்கிறோம். ஆகவே சங்கல்பம் கூட செய்து கொள்ளலாம். அவசியம் அனைவரும் குரு பயிற்சி யாகத்தில் கலந்து கொண்டு நன்மைகள் பெற வேண்டும். இந்த யாகத்தில் ஏதாவது பணம் மீதம் இருந்தால் அதை கோயில் கட்டுவதற்குத்தான் பயன்படுத்த இருக்கிறார்கள். ஆகவே யாகத்தில் உட்கார்பவர்களும் சங்கல்பம் செய்பவர்களும் அந்த தட்சிணைக்கு மேல் நீங்கள் கோயில் கட்டுவதற்கும் நிதியை அளித்துக் கொள்ளலாம். இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியை பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவான் இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே சூரியன் புதன் இருப்பது புத ஆதித்ய யோகம். அதன் மூலமாக மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நீங்களும் புத்திசாலித்தனமாக யோசித்து காரியத்தை செயலாற்றுவீர்கள். குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும். உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகளுக்கு. ஆகவே காரமான உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதன் மூலமாக புதிய உறவினர்களுடைய வருகை உங்கள் வீட்டிலே அதிகரிக்கும். புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அதற்கான ஆயத்தங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். 6ஆம் இடத்திலே கேதுபானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் பழைய பாக்கியங்கள் வசூலாகும். விரயஸ்தானத்திலே சனி பகவான் இருப்பது தொழில்துறையிலே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு செலவினங்களாகும். அதற்குரிய வருமானம் எதிர்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் குடும்ப உறுப்பினர்களுக்காக செலவினங்கள் ஆகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். என்றால் தனஸ்தானத்தில் குருவான் இருப்பது நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்.
இந்த வாரம் உங்களுக்கு மேஷராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியில் பிறந்த அசுனியிலே பிறந்தவர்களுக்கு மே 7 புதன்கிழமை, மே 9 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு மே 6 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். கிருத்திய உண்ணாகப்பாத்தில் பிறந்தவர்களுக்கு மே 6 செவ்வாய்க்கிழமை, மே 7 புதன்கிழமை, மே 9 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது செலவினங்களாகும். அதற்கு பரிகாரமாக பிரதி சனிக்கிழமை, முக்கியமாக வரக்கூடிய சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சனுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தும் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார். தெய்வருள் நிறையவே இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கன் லாபஸ்தானத்தில் இருப்பது லாப நோக்கத்தோடு செயல்பட்டு அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. மூத்த சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே குரு பகவான் இருப்பது சிறு மனசஞ்சலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் தெய்வருள் இருப்பதனால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். ஆகவே இளைய சகோதரனுக்கு சிறு உடல்பாதைகள், அதன் பிறகு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. 5ஆம் இடத்திலே கேது பகவான் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் நன்மைகளை செய்வார்கள். அவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகளால் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் சனி, சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தொழில்துறையில நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகளை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன், புதன் இருப்பது குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கும். மேலும் நண்பர்கள், உறவினர்களுக்காக செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 6 செவ்வாய்க்கிழமை, மே 7 புதன்கிழமை, மே 9 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு மே 7 புதன்கிழமை நல்ல நாள். மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 6 செவ்வாய்க்கிழமை, மே 9 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது உங்களுடைய இளைய சகோதரனுக்கு, மேலும் உங்களுடைய மனைவிக்கு சிறு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே இருக்கிறார். ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே நல்ல லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். செலவினங்கள் மிக அதிகமாக தான் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த செலவினங்கள் சுப செலவாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் சிறு அளவில் மருத்துவ செலவுகளாகும். இருந்தாலும் ஆரோக்கியம் பிறருக்கு, அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். 4ஆம் இடத்திலே கேது பகவான் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் சந்தோஷத்தை அடைவார்கள். 10ஆம் இடமான தொழிற்சாலத்தில் சனி, சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தொழில்துறையிலே நல்ல விருத்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். புதிய முயற்சிகளை செய்யலாம். சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் ஏற்படும். தாராளமாக சென்று விட்டு வரலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். வேலை கிடைக்காதவர்களுக்கு இந்த வாரம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. லாபசமத்தில் சூரியன், புதன் இருப்பது புத ஆதித்ய யோகம். அதன் மூலமாக இந்த வாரத்திலே உங்களுடைய ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது. விரயஸ்தானத்தில் குருவான் இருப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் கிடைக்கும். மேலும் சுப செலவுகளாகும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். மிதுராசி பிறந்த நல்ல நாட்கள். மிதுராசி பிறந்து மிருகஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 6 செவ்வாய்க்கிழமை, மே 9 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு மே 7 புதன்கிழமை நல்ல நாள், மே 9 வெள்ளிக்கிழமையும் நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 6 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள்.
இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சமாக இருப்பதனால் குடும்பத்திலே சில மருத்துவ சூழல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் இந்த வார ஆரம்பத்தில் உங்கள் ராசிலேயே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். இந்த வாரத்திலே உங்கள் ராசிலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் சிறு அளவில் குழந்தைகளுக்காக செலவினங்களாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ஆரோக்கியத்திலும் சிறு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது வந்து குருவால் பார்க்கப்படுகிறார். உங்களுடைய இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சனி, சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவியாலும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கிறது, நல்ல பாக்கியம் இருக்கிறது. மனைவின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். உங்களுக்கு இருந்த மூட்டு வலிகள், கால் வலிகள் கூட சரியாகிடும் என்று எதிர்பார்க்கலாம். 10ஆம் இடத்திலே சூரியன், புதன் இருப்பது புத ஆத்தி யோகத்தை தருகிறது. ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அரசாங்க வேலை விரும்புபவர்களுக்கு உங்கள் முயற்சி நிச்சயமாக கை கொடுக்கும். மேலும் அரசாங்க அலுவலர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருபான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் செய்யலாம். உங்கள் குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும். அதற்கான முகாந்திரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு தெரியும். இந்த வாரம் கடகராசியில் நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மே 6 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 7 புதன்கிழமை, மே 9 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு மே 6 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரம் உங்கள் ராசியிலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது உங்கள் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கடகராசியில் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேதுவான் இந்த குருவால் பார்க்கப்படுகிறார். குடும்பத்தில் நீங்கள் பேசினால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் நீக்கி நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 2ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பது மற்றவருடன் பேசும்போது சிறு அக்கறை தேவை. அதாவது குடும்ப உறுப்பினர் இல்லாத மற்றவருடன் பேசும்போது சிறு அக்கறை தேவை. தேவையற்ற வாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி, சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மனைவிக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், புதன் இருப்பது குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். உங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. 10ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தொழில்துறையில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்திற்காகவும் நண்பர்கள் உறவினர்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் அல்லது நண்பர்கள் உறவினர்களுக்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாகட்டும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் சரியான நேரத்தில் தூக்கம் வராது. அதனால் சிறு உடல் பாதைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நீதிமம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. சிம்மராசியிலே பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்து மகத்திலே பிறந்தவர்களுக்கு மே 7 புதன்கிழமை, மே 9 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 6 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 6 செவ்வாய்க்கிழமை, மே 7 புதன்கிழமை, மே 9 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். மேலும் அஷ்டமி நடந்து கொண்டிருப்பதனால் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் வெயிலில் அதிக தூரம் சென்றால்
சிறிது உடல் சோர்வுகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசியிலே கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிற நல்ல ஞானத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். ஆனால் அதிகமான கூட்டங்கள் இருக்கிற இடத்திற்கு செல்லாமல் குறைவான கூட்டங்கள் இருக்கிற கோயில்களுக்கு சென்று வருவதே உங்களுக்கு சிறப்பு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. கணவன் மனைவிக்குள் வந்த பிரச்சனைகள் நீங்க நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்க நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், புதன் இருப்பது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இருந்தாலும் தந்தைக்காக செலவினங்கள் அதிகமாக இருக்கும். 8ஆம் இடத்துல சூரியன், புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். குரு உங்கள் ராசிக்கு பார்வையுடன் இருக்கிறார். ஆகவே தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது, சந்தோஷம் நன்றாகவே இருக்கிறது. 9ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைக்க செய்வார். மேலும் பெரியவர்களுடைய ஆதரவும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது சகோதர வழியிலே உங்களுக்கு லாபங்கள் இருக்கிறது. மூத்த சகோதரனுக்கு சிறு உடல்பாதைகள் ஏற்படும். இளைய சகோதரனுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி இந்த வாரம் நல்லா இருக்கால். கன்னிராசியில பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 6 செவ்வாய்க்கிழமை, மே 7 புதன்கிழமை, மே 9 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 7 புதன்கிழமை, மே 7 புதன்கிழமை மட்டும் நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 6 செவ்வாய்க்கிழமை, மே 9 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. மேலும் உடல் உஷ்ணம் அதிகமாக ஏற்படும் என்றிருக்கிறது. ஆகவே அதற்கு பரிகாரமாக இந்த வாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். மேலும் 8ஆம் இடத்துல சூரியன், புதன் இருப்பதனால் இந்த வாரம் அபிஷேகத்திற்காக சிவலிங்கத்துக்கு பால் கொடுப்பது மிகவும் சிறப்பானது. ஞாயிற்றுக்கிழமை என்று சிவலிங்கத்துக்கு தீபம் ஏற்றுவதும் மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கன்னிராசிக்கு நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் 6ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதனால் இந்த வாரத்திலே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி சுப செலவுகளை செய்யலாம். கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தால் திரும்பி வராது. மற்றவர்களுக்கு ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். 6ஆம் இடத்திலே சனி, ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. லட்சுமி கரம், பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆனால் வசூலான பணத்தை வைத்து சுப செலவுகளை செய்யலாம். 7ஆம் இடத்துல சூரியன், புதன் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். மனைவி உங்கள் மீது அதிகாரத்தை செலுத்துவார்கள். இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. 8ஆம் இடத்துல குருபானை இருப்பது உங்களுக்கு வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே காலம் தவறாமல் காலத்துக்கு சரியான நேரத்தில் சாப்பிடுவது நல்லது. இல்லாவிட்டால் வயிறு உபாதிரவம் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் இந்த வாரத்திலே தொழில்துறையிலே வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் சலிக்காமல் செய்யுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். விரயஸ்தானத்தில் கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். உங்கள் வீட்டில் தாத்தா, பாட்டி போன்றவருடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. மன சிந்தனையை சிறிது அமைதிப்படுத்திக் கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் துளாராசிலிருந்து நல்ல நாட்கள். துளாராசிலிருந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 6 செவ்வாய்க்கிழமை, மே 9 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு மே 7 புதன்கிழமை, மே 9 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 6 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்தில் குருவும், 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் 8ஆம் இடத்தில் குருவும் இருப்பதனால் பண விஷயத்திலே சிக்கல்கள் ஏற்படும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமிக்கும் வியாழக்கிழமை குருபானுக்கும் நீதியும் வேற்றிவிட்டு வாருங்கள். அதன் மூலமாக பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசி குருடைய பார்வை முழுமையாக கிடைக்கிறது. தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது.
உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் சிறு அளவிலே மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். அந்த மனக்குழப்பங்கள் தந்தை மூலமாகத்தான் ஏற்படும் என்றிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெய்வ பலம் இருப்பதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி, சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. அதன் மூலமாக இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நீங்க நன்மைகளை பெறுவீர்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளும் நீங்கும். பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. புத்திசாலித்தனமாக நீங்கள் காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 6ஆம் இடத்துல சூரியன், புதன் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். 7ஆம் இடத்துல குருவானது உங்கள் ராசியை குருவால் பார்க்கப்படுகிறார். ஆக தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. 9ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது இந்த வாரத்திலே சிறு அளவில் உடல் சோர்வு ஏற்படும். ஆனால் அதற்கு பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. லாபஸ்தானத்தில் கேதுவான இருப்பது இந்த வாரம் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற தாத்தா, பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் விருச்சிகராசி நல்ல நாட்கள். விருச்சிகராசியில் பிறந்து விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 6 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு மே 7 புதன்கிழமை, மே 9 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். கேட்டில் பிறந்து மே 6 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னெடுத்தும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். கடன் வாங்கி சுப செலவுகளை செய்வீர்கள். அதன் மூலமாக சிறு சந்தோஷத்தை அடைவீர்கள். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் முதல் 2 சுற்றுகள் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் இருக்கும். ஆனால் அடுத்த 3-4 சுற்றுகளை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் என்பது உறுதி. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நீங்கள் எந்த தொழில் சேர்வர்களாக இருந்தாலும் தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். 4ஆம் இடத்துல சனி, சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்கள் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்துல சூரியன், புதன் இருப்பது குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளை கல்விக்காகவும் குழந்தைகளுடைய வேலைக்காகவும் உங்களை விட்டு சிறு தூரம் தள்ளி இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கும் உங்களுக்கும் பகைமை எதுவும் ஏற்படாது. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 6ஆம் இடத்துல குருவான் இருப்பது எப்படிப்பட்ட போட்டிகள் இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதனால் எந்த காரியம் தொடங்குவதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்யுங்கள். அப்பொழுதுதான் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில காலங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி 1 மாதம் 1.5 மாதங்களுக்கு பேசாமல் இருப்பது நல்லது. பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் தேவையற்ற வாதங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசி 10ஆம் இடத்துல கேது வந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். புதிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். இந்த வாரம் தனுசு ராசி நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 7 புதன்கிழமை, மே 9 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு மே 6 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மே 6 செவ்வாய்க்கிழமை, மே 7 புதன்கிழமை, மே 9 வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. அதன் மூலமாக தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. குருடைய வீட்டில் உங்கள் ராசிநாதன் சென்று இருக்கிறார். ஆகவே தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். குழந்தைகளால் நல்ல அனுகூலம் இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல சனி, சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கிறது. ஆகவே வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். வெளிநாட்டில் இருப்பவர்கள் உள்நாட்டிலும், உள்நாட்டில் இருக்கிற வெளிநாட்டுகளுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 4ஆம் இடத்துல சூரியன், புதன் இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். தாய்க்கு உடல் உஷ்ணம் காரணமாக உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். சரியான மருத்துவம் செய்தால் அவர்கள் நன்மைகளை பெறுவார்கள். 5ஆம் இடத்திலே குருவான் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் நீங்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். குழந்தைகளுக்கு இருந்த நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கின்ற நல்ல நிகழ்ச்சிகள் நல்லபடியாகவே இருக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே சிறிது யோசித்து செயல்படுவது மிகவும் சிறப்பானது. என்றால் உங்களுக்கு மகராசிலும் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கு. மகராசியில் பிறந்தவர்களுக்கு
மே 5 திங்கட்கிழமை பகல் 2 மணி 1 நிமிடம் முதல் மே 7 புதன்கிழமை இரவு 12:57 வரை சந்திராட்டகம். ஆக மகரத்தில் பிறந்தவர்கள் மே 6 செவ்வாய்க்கிழமை மே 7 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராட்ட தினங்கள். இந்த நாட்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள் என்று பார்த்தால் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது வந்து குருவால் பார்க்கப்படுகிறார். அதன் மூலம் தெய்வ பலம் இருக்கிறது. நல்ல நாட்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு, மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 9 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மே 9 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்கள் பிறந்தவர்கள் மே 9 வெள்ளிக்கிழமை. ஆக இந்த வாரம் முழுமைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் மே 9 வெள்ளிக்கிழமை மட்டுமே நல்ல நாளாக இருக்கிறது. அன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் கணவன் மனைவிகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் கூட்டு வியாபாரத்திலும் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கெல்லாம் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக பிரச்சனைகள் விடுபட்டு நீங்கள் நன்மைகளை பெற முடியும். அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 7 புதன்கிழமை இரவு 12 மணி 57 நிமிடம் முதல் மே 10 சனிக்கிழமை பகல் 1:42 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தது இந்த வார கடைசியிலே மே 8 வியாழன், மே 9 வெள்ளிக்கிழமை, மே 10 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் உங்கள் ராசி பலனை பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். ஜென்ம சனி விட்டு போயிருப்பதனால் பெரிய அளவிலே தோஷங்கள் இருக்காது. உடல் பாரம் ஓரளவு குறையும், வேலைப்படும் ஓரளவு குறையும். மேலும் இந்த வாரத்திலே 2ஆம் இடத்திலே சனி சுக்கிரன் ராகு இருப்பது நல்ல தனவரவு இருக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். குடும்பத்தில் குதூகலம் நன்றாக இருக்கும். 3ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பது புத ஆத்தி யோகம் 3ஆம் இடத்திலே இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 4ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். 6ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையில நீங்கள் பெற்ற வருமானங்கள் கடன் கட்டுவதற்கு சரியாக இருக்கும். இருந்தாலும் தொழிலும் ஓரளவு நன்றாகவே நடக்கும். கடன் குறைந்து ஓரளவு நன்மைகளை பெறுவீர்கள். எப்பொழுது கடன் கொடுப்பதாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையாக பார்த்து கொடுங்கள். அப்பொழுதுதான் கடன் சுமை விரைவில் தீரும். 8ஆம் இடத்திலே கேது வந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நல்ல மருத்துவம் கிடைத்து நீங்கள் நிச்சயமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் கும்பராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியிலே பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு மே 6 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். சதயத்திலே பிறந்தவர்களுக்கு மே 7 புதன்கிழமை நல்ல நாள். புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 6 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு சிறு அளவில் இரத்த குறைபாடுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அல்லது தொழில்துறையில கடன் சுமைகள் கட்டுவதற்கே சரியாக இருக்கின்ற நிலைமை இருக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனிபவன் இருந்து 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனிபவனுக்கு நல்ல நெய்தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். தைரியமாக காரியங்களை செய்வீர்கள். அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே சனி சுக்கிரன் ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் உடல் பளு அதிகமாக இருக்கும். மேலும் உடல் பாரம் காரணமாக மனசோர்வு ஏற்படும். சிறிது மருத்துவ செலவுகளும் ஆக வேண்டி இருக்கிறது. தொழில்துறையிலையும் வேலை பளு அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. மனைவியாலும் எதிரிகளாலும் நீங்கள் தன லாபத்தை பெறுவீர்கள். எப்படிப்பட்ட எதிரிகள் இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுமே தவிர அவர்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறைந்து போய்விடும். 3ஆம் இடத்தில் குருபான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்களும் தைரியமாக காரியங்களை செய்து அதை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 5ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவை. சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தற்சமயம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி சில காலம் பேசாமல் இருப்பது நல்லது.
உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது வந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். மனைவின் ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். சந்தோஷத்தை நிச்சயமாக அடைவார்கள். இந்த வாரம் மீனராசி நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4வது பத்தில் பிறந்தவர்களுக்கு மே 6 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு மே 7 புதன்கிழமை, மே 9 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு மே 6 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருந்து உங்கள் ராசியிலே சனிபான் இருப்பது உடல் பலம் சிறிது குறையும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது பூர்வபுண்ணிய சொத்துக்களில் சிறு பிரச்சனை வரும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் சிறு பிரச்சனைகள் வரும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி மே 14ஆம் தேதி குரு பயிற்சிக்காக விழா, ஒரு பெரிய யாகம் அடியனுடைய தலைமையிலே நடக்கிறது. சேலத்திலே சீனிவாச பெருமாள் கோயில், தசாவதார சீனிவாச பெருமாள் கோயில் மன்னார்பாளையம் பிரிவு ரோட்டில் இருக்கிறது. அந்த ரோட்டில் நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். அதிலே சங்கல்பம் செய்ய விரும்புபவர்களுக்கு 100 ரூபாய், அவர்கள் ஒரு நபருக்கு 100 ரூபாய் கொடுக்க வேண்டும். யாகத்தில் நீங்களும் நேரடியாக உட்கார்ந்து ஆகுதி கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த ஹோமத்திலே ஆயுஷ ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்ஷன ஹோமம் மற்றும் நவகிரக ஹோமங்கள், குருவுக்கான பிரீதிக்கான ஹோமங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹோமத்தில் அனைவரும் கலந்து கொள்ளலாம். நேரடியாக ஹோமத்தில் கலந்து கொண்டு ஆகுதி கொடுப்பதற்கு ஒரு குடும்பத்திற்கு 2000 ரூபாய் கொடுக்க வேண்டும். குரு கலசம் உங்களுக்கு தேவைப்பட்டால், அதற்காக பூஜிக்கப்பட்ட கலசம் தேவைப்பட்டால், கலசம் பெறுவதற்கு 1000 ரூபாய் தனியாக கொடுக்க வேண்டும். நேரில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. இவ்வாறாக இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.